என் உள்ள கிடக்கைகளை தமிழிலே பேசுவது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்று கருதி நான் தமிழில் உரையாற்ற விரும்புகின்றேன். மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுகளாக இருந்து மார்க்க கல்வியை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, சிறப்பு வாய்ந்த நம்முடைய தாருல் இல்ம் மதரசாவினுடைய நிறுவனர், முதல்வர், எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர், ஆட்சிகள் மாறினாலும் தொடர்ந்து ஹஜ் கமிட்டியினுடைய உறுப்பினராகவும் இந்த மாவட்டத்தினுடைய அரசு காசியாகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்குரிய ஃபஸ்ல கரீம் மௌலானா சாஹிப் அவர்களே, திரளாக குழுமியிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. பட்டம் பெறுகின்ற மாணவ கண்மணிகள் இங்கிருந்து புறப்பட்டு சமுதாய களத்துக்கு சென்று ஆற்றல் மிக்க பணிகளை அல்லாஹுக்கும் அவனுடைய திருத்துதருக்கும் இந்த சத்திய சன்மார்க்கத்துக்கும் சமுதாயத்துக்கும் செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தை எல்லாம் வல்ல இறைவன் பட்டம் பெறுகின்ற மாணவ கண்மணிகளுக்கு தந்தருள்வானாக. அருமையான சகோதரர்களே, நான் ஒரு திரைப்பட நடிகர் சொன்னதை வைத்து என்னுடைய உரையை தொடங்க விரும்புகின்றேன். பயப்பட வேண்டாம். இந்த புனிதமான மேடைக்கு சம்பந்தமில்லாத, தொடர்பில்லாத ஒருவருடைய பெயரை நான் சொல்வதற்காக நீங்கள் அச்சப்படவும் வேண்டாம், தயங்கவும் வேண்டாம். ஒரு நல்ல காரியத்துக்காக அந்த உதாரணம். அவருடைய பெயரை கூட நான் சொல்ல தவிர்த்து விடுகின்றேன். சீன மொழி திரைப்படங்களில் நடிக்கின்ற ஒரு புகழ்மிக்க திரைப்பட நடிகர். அண்மையிலே அவர் பாலஸ்தீனத்துக்கு சென்றிருந்தார். அங்கே உள்ள சிறுவர் சிறுமியரை, குழந்தைகளை சந்தித்து அவர் உரையாடுகின்றார். அந்த உரையாடலில் அவர் கேட்கிறார், நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நாம் சந்தித்தால் நாம் கேட்போம் அல்லவா, வளர்ந்தால் நீ என்னவாக போகிறாய் என்று. சிலர் மருத்துவர்